அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்பருத்தி செடியில் நோய்வாய்ப்பட்டால் அதை எவ்வாறு சரி செய்வது என்பதற்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. செம்பருத்தி பூவை கடவுளுக்கு வச்சு வழிபடலாம். செம்பருத்தி இலைகளை அரைச்சி தலைக்கு பூசி குளித்தா முடி நல்லா பளபளப்பாக இருக்கும். இதே நோய்க்கு இது ஒரு நல்ல அருமருந்து. செம்பருத்தி பூவில் டீ போட்டு குடித்தா நமது உடம்பில் உள்ள கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்படி அநேக நோய்களை குணப்படுத்தக்கூடியது, நமது உடம்புக்கு அழகு சேர்ப்பதுமான செம்பருத்தி செடி பராமரிப்பு பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த செடியாக இருந்தாலும் தொடர்ந்து பராமரிப்பு செஞ்சுட்டே வரணும். இந்த செம்பருத்தி செடி சின்னதாக இருந்தாலும் தொடர்ந்து நிறைய பூக்களை எனக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளாக கவனிக்காமல் விட்டதால் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுருச்சு. செம்பருத்தி செடியை மாவு பூச்சி தான் அதிகமாக தாக்கும். இதுக்கு காரணம் எறும்பு தாங்க. எறும்பு இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே செம்பருத்தி செடி நல்லா இருக்கும். குளுக்கோஸ் என்ற திரவம் இந்த மாவு பூச்சியில் சுரக்கிறதுனால எறும்புக்கு அது பிரியாணி மாதிரி. செடியில் மாவு பூச்சி இருந்தால் அதை ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணணும். அப்படியே விட்டுட்டால் அது செடி முழுவதும் பரவிடும். கொஞ்ச நாள் செடியை கவனிக்காமல் விட்டதுனால செடி முழுவதும் மாவு பூச்சியாக வந்துருச்சு. இப்போ இந்த செடியை கட் பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை. முதல்ல நான் வேப்பெண்ணெய் கரைசலை செடி முழுவதும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செடியை கட் பண்ணிடலாம். பூச்சி இடம் விட்டு இடம் நகராமல் இருக்க தான் இந்த ஸ்ப்ரே. இல்லைன்னா மற்ற இடங்களுக்கும் இந்த பூச்சி பரவிடும். இப்போ செடியில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸையும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணின அந்த காயங்களுக்கு மாட்டுச்சாணம் அல்லது மஞ்சள் இதில் ஏதாவது ஒன்று சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது செடி காய்ஞ்சி போகாமல் நல்லா தழைத்து வளரும். மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு தொழு உரம் போட்டுக்கலாம். செடியை சுற்றி உள்ள குப்பைகளை நல்லா கூட்டி எடுத்துடணும். செடியை சுற்றி வர எறும்பு சாக் பீஸில் ரவுண்டாக கோடு போட்டுக்கலாம். 2 வாரம் கழித்து பார்க்கும் பொழுது செடி நல்லா தளிர்விட்டு இருக்கு. நல்ல ஆரோக்கியமாக செடி வளருது பாருங்க. பூக்க தொடங்கிட்டாங்க. நிறைய பூக்கள் பூத்திருக்கு. செடியை சுற்றிலும் பூ பாருங்க. விருந்தினர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பூக்கு கீழே வண்டு இது என்ன பண்ணுதுன்னு பக்கத்தில் போய் பார்த்தா பூவோட இதில் கட் பண்ணி முறுக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கு. பலத்தை காற்றடித்தாலும் கீழே விழாமல் அதோட கால்களால் பூவை நல்லா கிரிப்பாக பற்றி கொண்டு பாதி பூவே சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அடுத்து பட்டர்ஃப்ளை தேன் குடிக்குது பாருங்கள். இது பாலினேஷன் நடைபெறுவதற்கு உதவியாக இருக்கும். நம்ம வீட்டில் காய்கறி செடிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் நிறைய காய்கள் காய்ப்பதற்கு இந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப உதவி புரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஏம்மா இட்லிக்கு பொடி தீந்துருச்சா? சாணம் தானே வைப்பாங்க. எங்கள் வீட்டில் மஞ்சள் பூ பூத்துருக்கு. என்ன செய்கிறீங்க? அதையும் நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லது தான் செய்கிறேன். அது கிளறி விட்டதுன்னா அது எறும்பெல்லாம் கம்போஸ்டை அள்ளி. என்னது அது? மண்ணா? ஏம்மா மனுஷன் ஜானியை வச்சு ஒன்றும் பண்ண முடியல? நொண்டி விளையாட போட்டுருன்னு நினச்சிக்க போகிறாங்க. எறும்பு சாக் பீஸ்ன்னு சொல்லிடுங்க. அப்படியும் ஒரு எறும்பு ஏறுது பாருங்களேன். இதோ ஐயோ, எங்கள் அப்பா